இடியாப்பம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது பாயாக்கறி. சைவ பிரியர்கள் பாயாக்கறி சாப்பிட முடியாது. சைவமோ அசைவமோ 2 பேரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நேத்து சாயந்தரம் கேழ்வரகுல இடியாப்பம் செஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சேன். தக்காளி குழம்புக்கு மண் சட்டி அடுப்புல வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகு, சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 8 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போனோன்னே அரை கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு சூடு ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா தளன்னு கொதிச்ச உடனே கடைசியாக கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டிங்கன்னா நல்லா கமகமான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இடியாப்பத்துக்கு என்ன விரும்பி சாப்பிடுவீன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.